குட் மார்னிங், காலை வணக்கம். வேல்ஸ் அகாடமி சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டில் உங்கள் எல்லாரையும் வரவேற்பது உங்கள் விஜய் நம்பியார். தினமும் காலையில் 5 to 10 minutes மெசேஜ் சொல்கிறோம். இது மைண்ட் ரெனியூவல் மெசேஜ், மைண்ட் ரெனியூவல் ப்ரோக்ராம்லேருந்து வருது. மைண்ட் ரெனியூவல் ப்ரோக்ராம் 20 வருஷம் ரிசர்ச் வந்தும் 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்லும் வருது. அதுவும் இந்த மெசேஜ் முக்கியமாக பிரார்த்தனை பண்ணிவிட்டு, காலையில் பிரார்த்தனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் சொல்கிறோம், ரைட்டுங்களா? அதனால் ஏனோ தானோன்னு சொல்லலை, கடவுளுடைய சக்தியை எடுத்துகிட்டு தான் சொல்கிறோம். கடவுள் எடுத்த பலத்தை எடுத்து தான் சொல்கிறோம். கடவுள் என்ன சொல்ல விரும்புகிறாரோ அதுதான் சொல்கிறோம். அதனால் நிச்சயமாக இதை கவனமாக கேளுங்கள். நிச்சயமாக இதை கவனமாக எடுத்துக்கொண்டால் உங்கள் வாழ்க்கையிலே பெரிய வெற்றி வாழ்க்கை நிச்சயமாக கிடைக்கும். நிச்சயமாக கிடைக்கும். அதில் மாற்று கருத்தே இல்லை. அதில் எந்த டவுட்டும் கிடையாது, எந்த சந்தேகமும் இல்லை. நிச்சயமாக கிடைக்கும். ஆனால் நீங்கள் தொடர்ந்து கேட்க வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். தொடர்ந்து கேட்க வேண்டும். எல்லோரையும் வரவேற்கிறோம். இப்போ இன்றைக்கி நான் சொல்ல வேண்டியது என்னென்னா, நம்ம ஒரு பெரிய யுத்தத்தில் இருக்கோம். இந்த யுத்தம் நமக்கு தெரிய மாட்டேங்குது. இந்த யுத்தம் எப்போ நமக்கு தெரியுதோ அப்போ தான் நம்ம ஜெயிப்போம். இந்த யுத்தத்தை தெரியாமல் இருக்க வரைக்கும் நம்ம தோற்றுருவோம். நம்ம என்ன நினச்சிட்ருக்குறோன்னா, சாதாரணமாக வாழ்ந்துட்டுருக்குறோம், ஏதோ ஒன்று வாழ்ந்துட்டு போகலாம் அப்படின்னு. உங்கள் வாழ்க்கையே உங்களுக்கு பெரிய உதாரணம். நீங்கள் பாருங்கள், உங்கள் வாழ்க்கையே உங்களுக்கு பெரிய உதாரணம். எப்படி பாடுபடுறீங்க, எப்படி கஷ்டப்படுறீங்க, எவ்வளோ பெரிய டென்ஷன், எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் வாழ்க்கையில் வருது, எவ்வளோ காரியங்கள் நேரிட வேண்டி வருது. இப்போது உங்களுக்கு இது வரைக்கும் பிரச்சனை வந்தது, ரைட்டு. அப்போ அதை விட பிரச்சனை இன்னும் காத்துட்ருக்கும். ஏன்னா இந்த வாழ்க்கை ஃபுல்லாக இருக்கிற வரைக்கும் பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கு என்ன காரணம்னு கண்டுபிடிக்காமல் நீங்கள் ஒரு பிரச்சனைக்கும் தனித்தனியாக சொல்யூஷன் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வாழ்க்கை ஃபுல்லாக பார்த்துட்டே இருப்பீங்க. ஒன்று முடித்த உடனே இன்னொன்று வந்துகிட்டே இருக்கும். அதனால் இது என்ன பிரச்சனை அப்படின்றத பார்த்திங்கன்னா, ரொம்ப தெளிவான பிரச்சனை என்னென்னா, ஒரு டக் ஆஃப் வார் மாதிரி தான். கெட்ட சக்தி அவ்வளோ பலமாக இந்த உலகத்தை ஆண்டுட்ருக்கான், ரைட்டா? அவன் அவ்வளோ பலமான அந்த சக்திக்கு எதிராக நீங்கள் இருக்கிறீங்க. அது முடியல, உங்களால் போக முடியாது. அவன் ஒரே விரலில் தூக்கி போட்டுருவான், ஒரே விரலில். அப்போது அவ்வளோ பவர் அவனுக்கு இருக்குது. அதனால தான் நீங்கள் பாடுபடுறீங்க வாழ்க்கையில். இப்போது நான் சொல்கிறது வெறும் சும்மா ஒரு கற்பனை கதையெல்லாம் இல்லை. நீங்கள் வாழ்க்கையில் பாடுபடுறதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியணும் எவ்வளோ பெரிய யுத்தத்தில் இருக்கீங்கன்னு. நிச்சயமாக பெரிய யுத்தத்தில் இருக்கீங்க. அப்போது இந்த யுத்த காலத்தில் இருக்கும்போது அந்த எதிரி இருக்கிறான் பாருங்கள், அவன் பயங்கர பலசாலியாக இருக்கிறான், ரைட்டா? ஆனால் அவனை ஜெயிக்கணும்னா நீங்கள் எப்படி இருக்கணும்னா அவனோட பலசாலியாக மாறணும். எங்கே பலசாலியாக மாறணும் தெரியுமா? ஆத்மாவில் பலசாலியாக மாறணும். அப்போது கடவுளுடைய பல ஞானமும், பல விஷயங்களும், பல சிந்தனைகளும், பல விஷயங்களும் நீங்கள் உள்ளே எடுக்க 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 நீங்கள் பயங்கர பலசாலியாக மாறுவீங்க. அவன் ஒன்றுமே இல்லாமல் ஆயிடுவான். இப்போதைக்கு அவன் பலசாலியாக நிற்கிறான், ஒரு விரலில் இழுத்துடுறான், கரெக்டு தான். ஆனால் நீங்கள் எவ்வளோ பலப்படுவீங்களோ அவ்வளோ பலப்படும்போது அவனை அதே மாதிரியே அவனை மாதிரி நம்ப ஆகிடும். அவனை ஒரே இழுத்துடலாம். அந்த அளவுக்கு பலப்படணும். அப்போ தான் நம்ம வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியும். பாருங்கள், நம்ம நிறைய என்டர்டெயின்மெண்ட்டுக்கு போகிறோங்க. நமக்கு நிறைய இருக்குங்க. சினிமா இருக்குது, டிவி இருக்குது, சீரியல் இருக்குது, ஃபேஸ்புக் பார்த்துட்ருக்குறோம், யூடியூப் பார்த்துட்ருக்குறோம், எல்லாம் பார்த்துட்ருக்குறோம். அதில் எவ்வளோ பலம் கிடைக்குதுன்னு பாருங்கள். அதில் பலமே கிடைக்காது. இன்னும் வீக் ஆகிட்டே இருப்பீங்க. அவன் ஜாலியாக ஒரு விரலை இழுத்துகிட்டே இருப்பான். ஆனால் நீங்கள் அதை அவாய்ட் பண்ணி கடவுள் விஷயங்களை தேடுங்க. கடவுளுக்கு எவ்வளோ பவர் இருக்குது, கடவுள் எவ்வளோ பவர் தர முடியும், நமக்கு எவ்வளோ பவரில் நம்ம வாழ முடியும். நான் சாமியாரெலாம் ஆக சொல்ல, உங்களை சாமியாரெலாம் ஆக சொல்ல, மலையில் போய் தவம் இருங்கலாம் சொல்ல. உங்களுடைய சிந்தனையை இந்த உலகத்திலேயே மூழ்கிட்டு இருக்காமல் அந்த சிந்தனையை கொஞ்சம் மாற்றி கொஞ்சம் நேரம் எடுத்துக்கிட்டு இந்த கடவுள் விஷயத்தையும் கொஞ்சம் கேளுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுக்கு உங்களுக்கு உற்சாகம் வர வேண்டும். இதை கேட்குவதற்கு உற்சாகம் வர வேண்டும். நிறைய பேர் பாருங்கள், இதை கேட்டோடனே வெறுத்துருவாங்க. போர் அடிக்குது சார். ஓஹோ, இது போர் அடிக்குதோ? அப்போ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் எது? சினிமா, ட்ராமா, ஜோக்கு, கவுண்டமணி செந்தில் ஜோக்கு, இதான் இன்ட்ரெஸ்டிங்கில். அது என்ன பண்ணுது தெரியுமா? உங்களை இன்னும் வீக் ஆகுது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அவன் முன்னாடி எதிர்த்து நிற்கவே முடியாது. அப்புறம் பிரச்சனை வரும்போது மட்டும் ஐயோ அப்பா கடவுளே அப்படின்றீங்க. புரியுதுங்களா? அப்போ அதனால் நம்ம அதிலெல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணி அதை சாப்பிட்டுட்ருக்கோம். சாப்பாடு அதாக இருக்குது நமக்கு. அந்த சாப்பாடு சாப்பிடும்போது ரொம்ப வீக்காக இருப்பீங்க.
ஆத்மாவில் ரொம்ப வீக்காக இருப்பீங்க. அவன் என்ன பண்ணுவான், ஈஸியாக தூக்கி போட்டுருவான் உங்கள. பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை கொடுத்து தூக்கி போட்டுருவான். ஆனால் நீங்கள் மட்டும் ஆத்மாவில் பலப்பட்டீங்கன்னு வச்சுங்களேன், கடவுளை பற்றின எல்லா விஷயங்களையும் தெரிந்து கொண்டு, இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேனே, எக்ஸாம்பிள் இந்தியா ஃபுல்லாக எக்ஸாம்பிள். விக்னேஸ்வரர் தெரியவே தெரியாது, விநாயகர் யாருன்னு தெரியாது. எல்லாம் பயங்கரமான பக்தர்களாக மாறிட்டுருக்காங்க இந்தியாவில். ஆனால் அவ்வளோக்கு அவ்வளோ தெரியாது, சுத்தமாக தெரியாது, கடவுளை பற்றி சுத்தமாக தெரியாது. அதனால தான் நீங்கள் என்ன தான் ஆன்மீகம் சொன்னாலும், என்ன தான் கடவுள் ஆளுன்னு சொன்னாலும் பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணிகிட்டே இருப்பீங்க. கடன் இருக்கும், பிரச்சனை இருக்கும், டென்ஷன் இருக்கும், ஒர்க் பிளேஸில் டென்ஷன் இருக்கும், எல்லாம் சேர்த்து உங்களை தலையை தின்னுட்டே இருக்கும். பெரிய பக்தர்களும் சொல்லிக்கலாம். ஏன் என்ன காரணம்னா, அதை பற்றினதான நாலேஜை நீங்கள் எடுக்க மாட்டேன்றீங்க. அதை பற்றினதான உண்மையான நாலேஜை எடுக்க மாட்டேன்றீங்க. அது எடுக்கும்போது தான் உங்களுக்கு ஆத்மாவில் சக்தி வரும். அப்போ தான் நீங்கள் எதிர்த்து நிற்க முடியும். அப்போ தான் கெட்ட சக்தியை அழிக்க முடியும். அவனுடைய புல்லிலிருந்து நீங்கள் காப்பாற்றிக்க முடியும். நிச்சயமாக அது மாத்திரம் காப்பாற்றிக்கிறது மட்டும் இல்லை, அதிகமான பவர் எடுத்து அவனையே இழுத்து கீழே போட்டு அவன் மேலே ஏறி நிற்க முடியும். நினச்சி பாருங்கள், அந்த அந்த சுச்சுவேஷன் அவ்வளோ நல்லாயிருக்கும். நாங்கள் அதில் தான் நிற்கிறோம். நான் அதில் தான் நிற்கிறேன். நாங்கள் 2 பேரும் அதில் தான் நிற்கிறோம். தைரியமாக நிற்கிறோம். இழுத்து கீழே போட்டிருக்கோம் அவனை. எங்கள் பாலெல்லாம் கிடையாது. அவரை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். கடவுள் யாருன்னு ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம். விநாயகர் யாருன்னு தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம். விக்னேஸ்வரை பற்றி ரொம்ப ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம். தெரிய அவ்வளோ சக்தி கிடைக்குது. அவன் விளையாடவே முடியல. வியாதியை வச்சு விளையாட முடியல, எங்ககிட்ட பண கஷ்டத்தை வச்சு விளையாட முடியல, வேறு எந்த டென்ஷன் கொடுக்க முடியல. தோற்று போயிருக்கிறான். அவனை இழுத்து போட்டிருக்கிறோம். அவன் டக் ஆஃப் வாரில் அவன் தோற்று போய் எங்கள் கால் கீழே இருக்கிறான். நாங்கள் மேலே ஏறி நிற்கிறோம். ஏன்னா கடவுள் பலத்தோட, எங்கள் பலத்தோட கிடையாது. அந்த பலம் உங்களுக்கும் கிடைக்கணும்னு ஆசைப்பட்றேன். அதனால் தொடர்ந்து கேளுங்கள். ஞாயிற்றுக்கிழமை என்று யாரெல்லாம் டைம் ஃபிக்ஸ் பண்ணிங்களோ அந்த டைமுக்கு வந்துடுங்க. டைம் இது வரைக்கும் ஃபைனலாக சொல்லாதவங்க நிச்சயமாக திருப்பி கன்ஃபார்ம் பண்ணுங்கள். டைம் ஃபிக்ஸ் பண்ணவங்க திருப்பி அந்த டைமில் கரெக்டாக வந்துடுங்க. ஏன்னா அடுத்த டைம் இருக்கும், அப்புறம் உங்களுக்கு டைம் கம்மியாக கிடைக்கும். அதனால் உங்கள் டைமில் கரெக்டாக வந்துடுங்க. நிச்சயமாக சொல்கிறேன், இது டெய்லி கேட்டிங்கன்னா, டெய்லி கடவுளை பற்றி கொஞ்சம் உங்கள் சிந்தனை கொஞ்சம் டைவர்ட் பண்ணி, உலக சிந்தனையிலேருந்து கொஞ்சமாவது இந்த சிந்தனைக்கு வந்தீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் டக் ஆஃப் வார் ஜெயிப்பீங்க. நீங்கள் அவனை கீழே போட்டு மிதிப்பீங்க, அவனுக்கு மேலே ஏறி நிற்பீங்க. அந்த நாள் சீக்கிரம் வரணும்னு ஆசைப்பட்றேன். எல்லோரையும் வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம்.